அவருடைய ஞானத்தின் ஆழங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 57வது செய்தி, இருளை வெளிச்சம் இறையாக்கிற்று. முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். இருளாகிய பிசாசின் அதிகாரங்களையும் வல்லமையையும் வெளிச்சமானது உரிந்து கொண்டது. சிலுவையில் அதைத்தான் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து செய்தார் அல்லவா? பாருங்க, அந்த வெளிச்சம் என்ன செய்யும் தெரியுமா? எவரையும் வாழ வைக்கும் வெளிச்சத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, அதில் குறிப்பாக வெளிச்சம் என்றாலே உலகின் இருள் நீங்கிய நாள். சரிங்களா? கிறிஸ்மஸ் என்றாலே என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ள இருள் நீங்கின நாள். அதை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாம்? மரண இருளில் குடியிருக்கிறவர்கள். மரண இருள் அப்படின்னா என்ன பொருள்? நம்பிக்கையே இல்லை. இன்றைக்கு உலகத்தானை போல கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, விசுவாசிகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் எந்த சுவராசியமும் இல்லை, எந்த ஒரு பரவசமும் இல்லை, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. அப்படித்தானே இருக்கிறாங்க இன்னைக்கு, இல்லையா? அருமையானவர்களே, நல்ல செய்தி என்ன தெரியுமா? உங்கள் பாவம், உங்கள் சாபம், நீங்கள் செய்த அக்கிரமம் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு தானே. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். பாருங்களேன், நான் பாவம் செய்கிறோம், சரிங்களா? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறோம், அக்கிரமம் செய்கிறோம். இவைகள் எல்லாவற்றுக்கும் உரிய தண்டனையாகிய மரண தண்டனையை இயேசு கிறிஸ்து ருசி பார்த்ததுனால நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கை துவங்கி இருக்கா இல்லையா? ரைட்? இப்பொழுது நீங்கள் யாரு? பழுதொண்டுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். எப்பா உன்னிடத்துல பழுது ஒன்று இல்லையே? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவருடைய பிள்ளையாக அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறதுனால உங்களிடத்தில் பழுது ஒன்றும் இல்லை. எத்தனை வசனம் வேணும்? ரோமர் 5:1 படியுங்கள், ரோமர் 8:30 வாசியுங்கள், எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14, இன்னும் கொலோசியர் 2:10 இவைகளெல்லாம் வாசிங்க. அருமையானவர்களே, யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் நாட் பிகாஸ் ஆஃப் யூ ஆர் ஸோ குட். நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறதுனால இல்லை, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறதுனால வெளிச்சமாக இயேசு கிறிஸ்துவையே இந்த பூமிக்கு அனுப்பி, அந்த வெளிச்சத்துக்கு என்ன பேரு? பெரிய வெளிச்சம், மிகப்பெரிய தீர்வாக இயேசு கிறிஸ்து வந்த நாள் கிறிஸ்மஸ் நன்னாள். அருமையானவர்களே, பாவம், சாபம், குற்றம், ஏழ்மை, தரித்திரம் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டார். இரண்டாவது என்ன நடந்தது என்று வாசிக்கட்டுமா? அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே, இந்த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் வந்து என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? எல்லாரையும் வாழ வைக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்படின்னா என்ன பொருள்? எவரையும் வாழ வச்சிடலாங்க. என்கிட்ட வந்து சிலர் கேட்பாங்க, ஜான் பிரதர், ஏன் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க? எவரையும் வாழ வச்சிடலாம். ஏன் நீங்கள் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி என்று சபை ஆரம்பித்தீர்கள்? அங்கே வருகிற எல்லாரும் வாழ்ந்துருவாங்க. ஏன்? எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய மெய்யான ஒளியை ஒழுங்காக நாங்கள் பிரசங்கிக்கிறோம். வாழாமல் இருக்கவே முடியாதுங்க, வாழாமல் இருக்கவே முடியாது. தாவீதாலே வாழ முடியுமானால் உங்களாலும் வாழ முடியும். சரிங்களா? பேதையாகிய பேதுருவாலே வாழ முடியும் என்றால் பேதுருவை பிரகாசிக்க பண்ணினது யாருங்க? அதே இயேசு கிறிஸ்து தானே. நீங்கள் ஏன் இன்னும் பிரகாசிக்கவில்லை? நீங்கள் ஏன் இன்னும் பிரச்சனையிலிருந்து வெளியே வரவில்லை? வசனம் என்ன சொல்லுது? எந்த மனுஷனையும் வாழ வைப்பேங்கிறார். நீங்கள் நம்பி வந்திருக்கீங்க, விசுவாசி ஆயிட்டீங்க.
ஆனால் இன்னும் வாழாவிட்டியாக இருக்கிறீர்களே. ஏன்? சத்தியத்தை தவறாக போதிக்கிற பிரசங்கங்களை கேட்குறீங்க. சதா குற்ற உணர்வு, சதா குற்ற உணர்வு. குற்ற உணர்வு எதற்கு அடையாளம்? அவிசுவாசத்திற்கு அடையாளம். முதல் அடையாளம் பயம், குற்ற உணர்வு தாங்க. ஏன் குற்ற உணர்வு இருக்கிறீங்க? அந்த மெய்யான ஒளியானது எந்த அளவுக்கு உங்களை பிரகாசிக்க பண்ணி இருக்கிறது, அல்லது அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாழ்ந்து எந்த அளவுக்கு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து அவர் தங்குகிற ஆலயமாக உங்களை தெரிந்தெடுத்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எந்த அளவு உங்களை எம்பவர் பண்ணியிருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. இந்த ரெண்டு நாலேஜ் மிக மிக முக்கியங்க. எந்த ரெண்டு நாலேஜும்? ஹவு மச் ஹாவ் யூ பீன் குவாலிஃபைடு, ஹவு மச் ஹாவ் யூ பீன் எம்பவர்ட். இந்த இரண்டு அறிவு இருந்தால் நீங்கள் எப்படி வாழுவீங்க தெரியுமா? தாவீதை மாதிரி வாழுவீங்க, ஜாலியாக இருப்பீங்க, ரோட்லேயே நடனம் ஆடுவீங்க. பவுலை போல என்ன சொல்லுவீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவீர்கள். அருமையானவர்களே, சத்தியத்தை சரியாக போதிக்கிற செய்திகளை மாத்திர ஒரு 3 மாதங்களுக்கு கேளுங்கங்க. ஜஸ்ட் ஃபார் 3 months. ஐயா, நாங்கள் எங்கே போக? எங்கள் செய்தியெல்லாம் யூடியூப்பில் இலவசமாக இருக்கின்றனவே. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு முடிச்சிடக்கூடாது. அரை மணி நேரம் செய்தி, டெய்லி 2 செய்தி கேளுங்க. உங்கள் பிரச்சனை சீக்கிரத்தில் தீர வேண்டும் என்றால் 4 செய்தி கேட்டு கேளுங்கங்க. 2வது நாளிலே ஸ்டார்ட் ஆயிரும், ஒரு நம்பிக்கை ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்? உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தினுடைய வெளிச்சத்தை நீங்கள் துவங்கி விடுவீர்கள். இருளை விட்டு நீங்கள் வெளியே வந்து விடுவீர்களா? அருமையானவர்களே, பாருங்க, நமக்குள்ளே வெளிச்சமாக வாழுகிறவர் 3வது செய்த காரியம் என்னவென்றால் நம்முடைய பயத்தை போக்கிவிட்டார். இன்னைக்கு தலைப்பு என்ன? இருளை வெளிச்சம் இறையாக்கிற்று. பயம் என்பது ஒரு இருள், ரைட்? அந்த இருளை அருமையானவர்களே வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து விழுங்கிட்டாருங்க. ஸ்வாலோடு யுவர் ஃபியர். வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பையே தேவதூதன் அப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறார். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நாள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அங்கே லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். முதல் வார்த்தை என்ன? பயப்படாத. நான் பயப்படுறதுக்கு 1000 காரணம் இருந்ததுங்க. இந்த வெளிச்சம் வந்தது பாருங்க, பயம் போயிற்று. எப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் பயம் போகிறது தெரியுமா? துர்ச்செய்தி வருது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பாருங்களேன். பிரதர், நீங்கள் இப்போது லேட்டாக புறப்பட்டீங்க, ட்ரெயினை போய் சேர முடியாது. திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு நான் டிக்கெட் எடுத்திருக்கேன், சரிங்களா? 8:30 மணிக்கு ட்ரெயின். பாஸ்டர் வேகமாக வண்டி எடுக்கிறாரு, டிராஃபிக்கில் போய் மாட்டிக்கிடுறோம். 8:15 ட்ரெயின், 8:30 மணிக்கு 2 கிலோமீட்டர் தள்ளி எங்கே இருக்கிறோம்? வண்ணார்பேட்டையில் இருக்கிறோம். அவர் பயம், சர்வபுரணி போகிறாரு, சைக்கிள் கேப்பில் ஓட்ட பார்க்குறாரு, சரிங்களா? மாருதி கார். நான் சொன்னேன், பாஸ்டர் பயப்படாதீங்க. ஏன்? நான் புறப்படும் போதே சொல்லிட்டேன், நான் போய் ஏறி உட்கார்ந்தால்தான் அந்த ட்ரெயின் புறப்படும் என்று சொன்னேங்க. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. இல்லை, நான் சொன்னபடியே நான் போய் ஏறி உட்கார்ந்த பிறகு தான் ட்ரெயின். அப்போ பயம் இல்லை பாருங்க. அந்த பயத்தை போக்கினது ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்ன சொல்லிட்டு, நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னது, நான் சொன்னபடியே ஆயிட்ட, எனவே என்னை விட்டு பயம் போயிற்று. ஹல்லேலூயா. ஓ பாருங்க, பயத்தை போக்குவது அந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவாலே உங்களுடைய பயத்தை எப்பொழுது போக்க முடியும் என்றால், நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து அதை செயல்படுத்தும் பொழுது. எல்லாரும் பயந்தாங்க, 1 நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் பயந்தாங்க. அந்த பயமாகிய இருள் ஆட்டு இடத்துல இல்லவே இல்லை. ஆட்டிடையனுடைய இருதயத்தில் இருளாகிய பயம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? சில சத்தியத்தை அறிஞ்சிருந்தான். என்ன சத்தியத்தை அறிஞ்சிருந்தான்?
அவர் ஈட்டியாலும் கத்தியாலும் வெற்றி கொடுக்கிற தேவன் அல்ல. முற்றிலுமாக தேவனை நம்பிட்டான் இல்லையா? இன்னொன்று என்ன சொன்னா, அவனுக்கு விருத்த சேதனம் இல்லை. இந்த வெளிச்சம் என்ன ஆயிட்டுன்னா இருளை இரையாக்கி கொண்டது. அருமையானவர்களே, அந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு வேலை செய்யுங்க. ஆமென். அப்போது பயத்தை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வெளிச்சமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நான்காவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாத்தியர் 3:13 சாபத்தை நீக்குவதற்காக, அதை வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஐயா, சாபம் நீங்கி கிருபை துவங்கிற்று. அவர் ஏன் சாபமானார்? நீங்களும் நானும் சாபத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக அந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து இருளாகிய சாபத்தை இரையாக்கி கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, வாட் அ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. ஏனென்றால் நீங்கள் துன்பத்தோடும் துயரத்தோடு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. தோல்வியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பயத்தோடு திகிலோடு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இருளாகிய இந்த பயம், கஷ்டம், நஷ்டம், சாபம், பாவம், சாபம் எல்லாவற்றையும் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இறையாக்கி உங்களை விடுதலையாக்கி விட்டாரே. காஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.